நேற்று இரவிலிருந்து தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. மழையின் காரணமாக நீர்ப்பெருக்கு அதிகமாக இருந்து கன்னியாகுமரி கொட்டாரம் அருகில் உள்ள பெருமாள்புரத்தில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமில் 56 வீடுகள் இருக்கிறது. அந்த 56 வீடுகளிலும் தண்ணீர் புகுந்து விட்டது. இந்த அதிகாலையிலிருந்து தொடர்ந்து மீட்பு பணிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். மாண்புமிகு மரியாதைக்குரிய கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் மேனன் விஜயவசந்த் அவர்களும் நான் ஒவ்வொரு இடமாக சென்று அதிகாலையிலிருந்தே எங்களுடைய பணியினை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட ரயில்வே காலனி வீடு முழுக்க தண்ணீர் நிரம்பி இருக்கிறது. மீனாட்சி கார்டன் ஒன்று இருக்கிறது. அந்த மீனாட்சி கார்டன் முழுக்க தண்ணீர் நிரம்பி வீடுகளுக்குள் சென்றிருக்கிறது. அந்த மக்களை படகு மூலமாக அதிகாரிகளோடு படகு மூலமாக தீயணைப்பு துறையின் இணைந்து மக்களை மீட்டு இந்த முகாம் வடீஸ்வரம் அரசு பள்ளியில் அவர்களை தங்க வைத்து அவர்களுக்குரிய அத்தனை அத்தியாவசிய தேவைகளையும் பூர்த்தி செய்து அவர்களையும் இப்பொழுது பார்க்க வந்திருக்கிறது. அதற்கு குளத்து வளையங்களோடு 52ஆம் வார்டுக்கு உட்பட்ட இடம், அங்கேயும் வீட்டுக்குள் தண்ணீர் சென்று உள்ளது. எல்லா இடத்தையும் பார்த்து இது சம்பந்தமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் தெரியப்படுத்தி அரசு வேலைகளை முடக்கிவிட்டு செய்து கொண்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.